அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பணத்தை இழந்தால் சம்பாதிச்சிடலாம். உடல் நலம் குறைவானாலும் நம்ம ஏதாவது சிகிச்சை செய்து அல்லாஹ்வுடைய துஆவின் பர்க்கத்தால் நாம் நலம் பெற்றும் வந்துவிடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்கள் பணத்தை திரட்ட மாட்டாங்க, உங்கள் பொருட்களை எடுத்துச் செல்ல மாட்டாங்க. ஆனால் அதைவிட விலை மதிப்பில்லாத ஒன்றை தினமும் திருடி கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் உங்கள் நேரம். 5 வகையான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். முதலாவதாக பிடிவாதக்காரர்கள். உண்மையே காட்டினாலும் சரி, உண்மையான ஆதாரங்களை அவர்கள் முன்னால் சமர்ப்பித்தாலும் அவர்கள் மாறமாட்டார்கள். அவர்கள் எந்த ஆதாரத்தை காட்டினாலும் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையெல்லாம் பெருசில்லை, தான் சொல்வது தான் சரி என்பதில் அவர்கள் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க. இவர்களிடம் நாம் மணிக்கணக்காக விவாதம் செய்வதால் நம்முடைய நேரம்தான் வீணாக போகும். இரண்டாவதாக அகந்தை பிடித்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை விட பெரியவர்கள் யாருமே இல்லை, என்னை விட அறிஞ்சவன் யாருமே இல்லை, நான் தான் பெரிய அறிவாளி, நான் சொல்வது தான் சரி என்ற ஒரு அகந்தை பிடித்தவர்களாக இருப்பார்கள். அறிவு வந்தால் என்ன ஆகணும்? நமக்கு பணிவு தன்னால் வரணும். ஆனால் அகந்தை வந்தால் பணிவும் போயிடும், நம்மளுடைய அமைதியும் நம்மை விட்டு போயிடும். அவர்களிடம் நாம் போய் ஏதாவது ஆலோசனை சொன்னால் அது அந்த ஆலோசனையானது மூடிய கதவை போய் நாம் அடிக்கிற மாதிரி தான். அதனால் நம்முடைய நேரத்தை இவர்களிடமிருந்து நாம் காப்பாற்றி கொள்ளணும். மூன்றாவதாக கோபக்காரர்கள். சிறிய விஷயமானாலும் கோபப்படுவார்கள். கோபத்தில் இருப்பவன் சரியான முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இவர்களுடன் வாதங்களில் ஈடுபடாமல் நாம் அவர்களை விட்டு அமைதியாக நகர்ந்து விடுவதுதான் நமக்கு நல்லது. நான்காவதாக சந்தேகப்படுவது. எதுலேயும் எந்த செயல்லையும் சந்தேகம். இப்படிப்பட்டவர்கள் மனம் அமைதியாகவே இருக்காது. அவர்களுடன் இருந்தால் நம்முடைய அமைதியும் கெட்டு போயிடும். ஐந்தாவதாக யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாருடைய ஆலோசனையும் கேட்காத. அனுபவம் உள்ளவர்கள் சொன்னாலும் சரி, தங்களுடைய தவறுகளை தாங்கள் தவறை செய்தே ஒப்புக்கொள்ளவும் மாட்டாங்க, திருத்தியும் கொள்ள மாட்டாங்க. அவர்கள் எதை செய்தாலும் எதுக்காக செய்வாங்கன்னா மற்றவர்கள் பாராட்டணும், மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கும்படியான செயல்களை தான் செய்வார்களே ஒழிய அல்லாஹ் நம்மளுடைய செயல்களை பொறித்து கொள்வானா, இதனால் நமக்கு அல்லாஹு தாலா நல்வழியை தருவானா என்று யோசித்து செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் ஒதுங்கி இருப்பது தான் நமக்கு நல்லது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அவர்களுடைய இதாயத்திற்காக துவா கேட்கணும். அவர்களிடமிருந்து வீண் விவாதம் செய்யாமல் அமைதியாக நாம் நகர்ந்து வந்து விடணும். அல்லாஹு தாலா நம் நேரத்தில் பர்க்கத்தையும் கொடுத்து பயனுள்ள அந்த நேரத்தை பயனுள்ள காரியங்களுக்கு நாம் செலவிடும் தௌஃபீகை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.